இப்படியெல்லாம் பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு ஊரே சேர்ந்து என்ன தொடச்சுது. நாட்டாம விட்டு நாய் செத்து போச்சுன்னு சொன்னாங்க. நான் வாய் தவறி நாட்டாம நாய் செத்து போச்சாம்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு சேர்ந்து மொத்தமா ஊரே சேர்ந்து எனக்கு குறைச்சது. நண்பர்களே, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இப்போ என்டர்டெயின்மெண்ட் காமெடின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஆடு வளர்ப்பில் இருக்கிறவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் காமெடி இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம சேல்ஸ் வீடியோக்கள் உட்பட நிறைய வீடியோக்களில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நகைச்சுவை அப்புறம் பொழுதுபோக்கு எல்லாத்தையுமே இணைச்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் நேரு வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஏதுங்கண்ணா இப்படி 6:15 ஆகுது. இந்த டைமுக்கு பெரிய சைஸ் குட்டிகள் நிறையவே நிற்கிது. சின்ன சைஸ் குட்டிகளில் கொஞ்சம் இருக்குது, ரொம்ப இல்லை. ஆனால் பெரிய சைஸ் குட்டிகள் நிறைய இன்றைக்கி நின்றுடுச்சு. ரேட்டு ஓரளவு கம்மி தான். இப்போ இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா ஜோடி 20,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. 20,000 ரூபாய்க்கு இது வந்து நார்மலாக தரமாட்டாங்க. பெரிய சைஸ் குட்டிகளுமே நிறைய இருக்குது இதில். ఫ్రంట్ సీట్ నుంచి జత 20,000కి ఎత్తున్నారు. ఈరోజు పిల్లలు దండిగా నిల్చున్నాయి, పెద్ద సైజు పిల్లలు, కాబట్టి ఈ రేటుకు వచ్చింది. మిగతా టైంలో అంతా అయితే ఇది ఇంకా కొంచెం రేటు జాస్తి, 23, 24 ఆ మరి రేట్లు పడతాయి. ఈరోజు 20,000కి எத்துட்டாரு. அதுவுமே இந்த மாதிரி லாட்டாக எடுக்கும்போது தான் அந்த ரேட் வரும். நீங்கள் இதிலேருந்து பொறுக்கி 5, 10ன்னு கேட்டோன்னா தரமாட்டாங்க. என்ன தான் குட்டி நின்னாலுமே 5, 10ன்றது வந்து விற்காமல் நின்றுட்டா தான். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், வேறு சந்தைகளுக்கு கொண்டு போய் விற்கிறவங்க, பழமநேரு, சாந்திபுரம், இந்த பக்கம் இந்த மாதிரி இந்த சைடு, அதாவது உங்கள் நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகள்லாம் விற்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நிறைய பேர் வர்றாங்க. இந்த மாதிரி டைமில் நிறைய எடுக்கிறாங்க, வாங்கிட்டு போயிட்டு அங்கே விற்கிறாங்க. ஸோ அதனால் காலையில் நின்னால் கூட காலியாகிடுது குட்டிங்க. ஆனால் నిన్నதுன்னா కొంచెం రేటు కుறையுது. ఫ్రెండ్స్, ఈరోజు రేటు తక్కువ అంటే కూడా తీసేవాళ్ళు తీస్తూనే ఉంటారు. కారణం ఈ సంత నుంచి పొలంనేరు, శాంతిపురం అనేసి వేరే సంతలు కూడా ఎత్తుకుపోయి అమ్ముతున్నారు. కాబట్టి ఈ రేట్లు ఇప్పుడు ఎట్లా అయిపోతాయి. రేటు కాకపోతే కొంచెం తగ్గుతాయి అంతే. అప్పుడు దానివల్ల 5, 10 ఆ మరి తీసేవాళ్ళకి కష్టమే. లాట్ మీద తీసేవాళ్ళకి రేటు తగ్గుతుంది. இந்த வண்டியில் இருக்கிறது, அதுக்கப்புறம் கீழே அதை இங்கே இருக்கிறது అయిపోయినాయి. శివా 19 ముందు అయిపోయినాయా? ఈ బ్యాచ్ ఇంకోటి ఆ బండిలో ఉంది, అది కూడా అయిపోయింది. நண்பர்கள, இந்த பேட்ச்சு, அதுக்கப்புறம் அந்த வண்டியில் இருக்கிறது, அந்த வண்டியில் இருக்கிறதும் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் இருக்கிறது, மூணுமே சேர்ந்து 19,000க்கு முடிஞ்சிருக்கு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் பெரிய சைஸும் இருக்குது, இதில் பெரிய சைஸுமே இருக்குது, சின்ன குட்டியும் இருக்குது, பெருசும் இருக்குது. எல்லாம் சேர்த்து 19,000க்கு முடிஞ்சிருக்கு. ఫ్రెండ్స్, ఈ బ్యాచ్ కాకుండా ఆ బండిలో ఉండేటి ఒక 2 బ్యాచ్ మొత్తం చేరి 19,000க்கு ఫైనల్ అయింది. இங்கே ஒரு பேட்ச் நின்று இருக்கு, அந்த பக்கமும் ஒரு பேட்ச் இருக்குது, இங்கேயும் ஒரு பேட்ச் நின்று இருக்குது. டைம் 6:30 மணி அரைக்குறை ஆயிடுச்சு. మణియమ్మదయ్యా అయిపోయినాయ్యా? వాళ్ళు అయ్యి కదా అమ్మింది. అయ్యి ఎంతకు అమ్మినారా? అయ్యి 20,000. ఆయన చిత్తూరు ఆయన తీసుకున్నాడు. இந்த பேட்ச்சு, அதுக்கப்புறம் அந்த வண்டியில் இருக்கிறது எல்லாமே இறக்கி ஒன்றா சேர்த்து வண்டியில் ஏற்ற போகிறாங்க. இவங்கெல்லாம் வாங்கி எடுத்துன்னு போய் வச்சு விற்கிறவங்க. இவங்க வேறு இடத்துல எடுத்துன்னு போய் வச்சுக்கிட்டு பார்ட்டி வேறு வச்சு விற்பாங்க. இப்போ இதுதான் காலையில் விடிஞ்ச பிறகு இதுதான் நடக்குது. திருப்பதி சந்தை, சாந்திபுரம் சந்தை, பழமநேரு சந்தை, அப்புறம் வாங்கிட்டு போயிட்டு விற்கிறவங்க இவங்க தான் வாங்குகிறாங்க. ஸோ அது அந்த மாதிரி வியாபாரம் இங்கே நடக்கலைன்னா, அதாவது டைரெக்டாக வளர்க்குறவங்க மட்டும் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தால்
இந்த குட்டி எல்லாமே நின்றோம். அந்த பாருங்க அந்த வண்டியில் இருக்கிறது இறக்குறாங்க, எல்லாமே மிக்ஸ் ஆகிக்கு. அதாவது 3 பேட்ச்லேருந்து சேர்ந்து 100 குட்டி எடுக்கிறாங்களாம். எவ்வளோ இருக்குன்னு தெரில, ஒரு 150 140 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு 100 குட்டி எடுத்துக்கிறாங்க. ஜோடி 19,000 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம 3 பேட்சுமே நினச்சோம். 3 பேட்சிலேருந்து 100 குட்டி, 3 பேட்சில் நினச்சி 100 పిల్లలంట. இங்கே ஒரு பேட்ச் நிற்கிது. இதுவுமே ஜோடி 20 ரூபா 19 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருவாங்க இன்றைக்கி. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸ் குட்டிகள், ஆனால் இது ஒரிஜினல் ஒங்கோல் குட்டி. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. 13 ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பேசுனா 12,500க்கு வரும். ஆனால் ஒரிஜினல் குட்டிங்க தான். பால் குட்டிங்க ஒரு 70 நாள் 60 நாள் 70 நாள் 80 நாள் குட்டிங்க. இது காப்பாற்ற முடிஞ்சால் இந்த குட்டிங்களை எடுத்து வளர்த்தா நல்ல ஒரு தோரணையான குட்டிங்க கிடைக்கும். நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண இது பொலேரோ 1.7 பாடி வளர்த்துருக்குறாங்க. 6 அடி இந்த பக்கம் 6 அடி அந்த பக்கம் ஹைட் பண்ணியிருக்காங்க. டபுள் ஸ்டார் இருக்குது. மேலே வந்து ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பாக பிரிக்கலாம். குட்டிக்கு டேமேஜ் இல்லாமல் கொண்டு போகலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக தமிழ்நாடு பர்மனெண்ட் வச்சுருப்பார். யாருக்காவது தேவை தான் இந்த வண்டி நீங்கள் என் பேர் சொல்லி கூட பேசி எடுத்துகிட்டு போகலாம். అన్నా ఎన్ని పిల్లలు పడతాయన్నా ఈ బండిలో? 120 குட்டி பிடிக்கும்னாரு. சைஸு பொறுப்புன்றாரு, சைஸை பொறுத்து. இப்போ இந்த சைஸ் குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 குட்டி போடலாம். இதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 120 குட்டி போடலாம் அவர் சொல்கிற மாதிரி. తమిళనాడు కూడా పోతావా నువ్వు? నంబరు నీ నెంబరు, ఫోన్ నెంబర్ చెప్పు. 9490 94 885. இந்த வண்டியில் இருக்குது. ఈ నెంబర్లు దీంట్లో ఉన్నాయి కదా. இந்த வண்டியில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஏதாவது குட்டி ஏற்றின்னு போனோம், இல்லை கடை அவங்க அந்த ஏற்றின்னு போனோம், எதுவாக இருந்தாலும் தாயாடு எதுவாக இருந்தாலும் ஏற்றின்னு போனோன்னு ஏற்றின்னு போகலாம். பெரிய வண்டி, நிறைய குட்டி பிடிக்கும். ரேட்டு பேசிக்கு நம்ம ஜென்ரலாக அனுப்புகிறது 20 ரூபா கிலோமீட்டருக்கு அனுப்புகிறோம். அப் அண்ட் டவுனு கணக்கு. வழி செலவு யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களது. டோல்கேட்டு பர்மட்டு வண்டிக்காரங்களது. வழி செலவு மட்டும் பார்ட்டி பார்த்துக்கணும். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ 20 ரூபா அப் அண்ட் டவுன் இப்படி நம்ம இது பண்ணியிருக்கிறோம். காவாల్సింటే நீ ஃபோன் చేస్తాను. இப்போவுமே பார்த்திங்கன்னா 14,000 ரூபா சொல்கிறாரு. இவங்க வந்து 10,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க இந்த குட்டியை. அந்த மாதிரி ஒரு குட்டி 2 குட்டி எடுக்கிறது சிரமம் தான். நின்னாலுமே ஒரு குட்டி 2 குட்டி எடுக்கிறது சிரமமாக இருக்குங்க. இந்த மாதிரி குட்டிகள் நின்னாலும் கூட ஒரு குட்டி 2 குட்டி எடுக்கிறது சிரமமாக இருக்குது. இங்கேயுமே ஒரு பேட்ச் இருக்குது. இது வந்து சித்தூர்காரங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. பழமநேர் சந்தை, அவங்க இங்கேயே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய சைஸ் ஒரு பேட்ச் நிற்கிதுங்க. லாட் ரேட் எடுத்தால் குறையும். இது 30 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 30 கிலோவுக்கு மேலே வரும். పెద్ద సైజ్ పిల్లలు ఉన్నాయి. ఇక్కడ ఆవరేజ్ ముందు 30 కిలోల పైన రావచ్చు. 30,000 చెప్తున్నారు. ஒரு ஆடு மட்டும் கேட்டாங்க. இந்த ஒரு ஆடு மட்டும் 20,000 ரூபா சொன்னார். இங்கேயுமே ஒரு பேட்ச் இருக்குது. ஆல்ரெடி இது வந்து வீடியோவில் வச்சுருக்கோம்.
ஃபைனலாக நம்ம பேசும்போது 27,500 சொன்னாங்க. 27,500க்கு ஃபைனல்னு சொன்னாங்க. நம்ம மேற்கொண்டு கேட்கல. அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருந்தோம், அக்கௌண்ட் நம்பர் அனுப்பியிருந்தால் இது ஓரளவுக்கு முடிஞ்சிருக்க వాய்పు இருக்குது. ఫ్రెండ్స్ వీటిని జత 27,500 ఫైనల్గా చెప్పినారు. మనం కూడా సరే వచ్చి నేరులో వచ్చి మాట్లాడుకుంటామని చెప్పినాము. అకౌంట్ నెంబర్ అడిగినాము, వాళ్ళ అకౌంట్ నెంబర్ இல்லை. அக்கௌண்ட் நம்பர் வச்சு அதுலேருந்து பணம் எடுத்துட்றேன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது வைக்கவே இல்லை, அவங்க பயப்படுறாங்க. அக்கௌண்ட் நம்பர் வச்சா தான் அது வந்து சேவ் பண்ணிவிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் ஆன பிறகு நம்ம ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியும். தமிழ்நாட்டில் எலெக்ஷன்றதுனால நம்ம பணம் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வந்தால் எடுக்கணும்னு சொல்லி கேட்டோம். அவங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்பலை. ஸோ அதனால் இது எடுக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 14,500ன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஒரு 10 குட்டி நல்ல குட்டியாக பொறுக்கி எடுத்தோம். 15,200ன்னு சொல்லிட்டு 7,600. இது பார்த்திங்கன்னா 7,250. அதாவது நம்ம பொறுக்கி எடுத்தது போக மிச்சம் இருக்கிற குட்டி. நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள். ஆனால் 3 மாதம் முடியாத குட்டிகள், 50 நாள் 60 நாள் 70 நாள் அந்த மாதிரியான குட்டிகள் மிக்சிங்கில் இருக்குது. ஆனால் குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டி. வெயில் காலம், இது பால் குட்டிகளாக இருக்குது, வெயில் தாங்காது, வேண்டான்னு சொன்னேன். அவர் பரவாயில்ல, நான் பக்குவமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஜோடி 13,900ன்னு எடுத்தோம். 6,950. ஒரு மாதம் பொறுத்து ஒரு வீடியோ அனுப்ப சொல்கிறேன், எப்படி இருக்குது என்ன நிலவரம்னு சொல்லிவிட்டு. உங்கள் எல்லாருக்குமே தெரியட்டும், தெரிஞ்சால் நல்லது. இந்த மாதிரி குட்டிகள் எடுத்து வளர்க்க முடியுமான்னு சொல்லிவிட்டு அதுவுமே இந்த வெயில் காலத்தில் எடுத்திருக்காரு. நான் அப்டேட்டு கேட்குறேன். அவர் వీడియో అనుకున్నారన్నా కண்டிப்பாக అప్లోడ్ பண்ணுறேன். ఫ్రెండ్స్, మనం చూస్తూ ఉండేటి ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు జత 13,900 ఎత్తినాము. చిన్న పిల్లలు ఎండాకాలం ఉంది వద్దని చెప్పిన ఉన్నాయి కూడా నేను చూసుకుంటానని నేను ఎత్తున్నాడు. అయితే ఒరిజినల్ పిల్లలు ఇంకొక నెల తాలి వీడియో అడుగుతాను. ఎట్టున్నాయి పిల్లలు అనేది మీకు అప్డేట్ చేస్తాను. రేట్ ఎన్నిங்க? ఊరిన ఒకరు నిలిచి ఆడ లెక్క వేసుకోండి స్వామి. మళ్ళీ 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 ఎంత ఉండదు? 23,600 సార్. 6 7 நண்பர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் கிடாக்கள். ஜோடி 23,600 சொல்லி எடுத்தோம். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோ பக்கம் வரும் இந்த குட்டிகள். 27, 28 வரும். சந்தையில் சேல்ஸ் ஆனதுலேயே நம்ம எடுத்தது தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பெரிய சைஸ் குட்டிகள்லேயே இந்த ரேட்டுக்கு நம்ம எடுத்தது பரவாயில்லன்னு எல்லாருமே சொன்னாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 27, 27 கிலோ ஆவரேஜாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் 430, 435 ரூபா ஏறக்குறைய வரும். வெயிட் இன்னும் கூடுதலாக வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது இன்னுமே ரேட்டு குறையும். இது எவ்வளோ வந்தது ஆவரேஜ் வெயிட் அப்படின்றதுமே நான் கேட்டு பார்க்குறேன். இந்த கிடாக்களை எடுத்துகிட்டு போய்ட்டு மேய்ச்சல் விடுவாங்க. மேய்ச்சல்லையும் இருக்கும் இந்த குட்டிகள். அடர் தீவனமும் கொடுப்பாங்க. ஸோ அப்படி மேயும்போது இந்த ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்கிறேன். சார் అனுப்புనారన్నా உங்களுக்கு అప్డేట్ பண்ணுறேன். ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని జత 23,600 ఎత్తినాము. ఆవరేజ్గా 27 కిలోలు వస్తుందని నేను అనుకుంటా. ఇంకా జాస్తి వచ్చేదని కూడా ఛాన్స్ ఉంది. తూకి వేసేటప్పుడు కూడా వాళ్ళు తూకం మాలకుండా కష్టపడినారు. అంత వెయిట్ ఉన్నాయి పిల్లలు. मैं चप्पल दो 8
பாயில் இதுலேருந்து ஒரு 10 குட்டி 15,600ன்னு எடுத்தோம். அதில் 15க்கு ஏறக்குறைய முடிவாயிடுச்சு. அதில் இன்னொருத்தர் வந்து அது முடியாது அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 200 வச்சு எடுத்தோம். 15,200 10 குட்டி எடுத்தோம் நம்ம. எல்லாமே ஒங்கோல் ஹைப்ரிட் குட்டிகள். அந்த சின்ன குட்டிகள் பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஒரிஜினல் ஒங்கோல். ஆனால் இந்த குட்டிகள் హైబ్రిడ్ కుట్టికలు நல்லா వளரும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ఫ్రెండ్స్, మనం వీటిలో నుంచి ఒక 10 పిల్లలు ఎత్తినాం. జత 15,200, ఒక పిల్ల 7,600 అని.